ஹலோ வியூவர்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஹவுகாதி டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாளில் இந்திய பேட்டிங் வரிசை சரிந்த நிலையில் மோசமான ஷாட் ஆடி ஆனால் ரிஷப் பண்ட் மற்றும் துருவ் இஸ்ரேல் ஆகியோருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் இந்திய ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர். இந்திய அணியின் நோக்கம் ஆக்ரோஷமாக விளையாடுவதுதான், ஆனாலுமே அதில் எந்த தவறும் இல்லை என்றும் பார்த்தீங்கன்னா அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு. ஆனால் இறுதியில் அதை செயல்படுத்துவதில் தான் தவறாகிவிட்டதாகவும் அவர் சமாளித்திருக்கின்றார். தென்னாப்பிரிக்காவின் 489 ரன்கள் என்ற பிரம்மாண்ட முதல் இன்னிங்ஸ்க்கு பதிலளித்த இந்தியா விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இழந்ததால் பண்ட் மற்றும் இஸ்ரேல் இருவருமே பார்த்தீங்கன்னா எடுத்த ஷாட் தேர்வுகள் விமர்சனத்திற்கு உள்ளாகின. இருப்பினுமே வாஷிங்டன் சுந்தர் அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இது போன்ற ஷாட்டுகள் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இருவரும் கை கொடுத்துள்ளதாகவும் இது ஒரு பெரிய அணி திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வேறு ஒரு நாளில் இந்த இரு வீரர்களினுடைய ஷாட்டுகளும் சிக்சர்களாக மாறி நம்ம எல்லோருமே அதை பாராட்டி கைத்தட்டியிருப்போம். கடந்த காலங்களில் அவர்கள் வெளிப்படுத்திய திறமையை கருத்தில் கொண்டு அவர்களினுடைய திட்டங்களுக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஆதரவளிக்க வேண்டும். அவர்களினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் மட்டுமே தவறு நேர்ந்துவிட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டியினுடைய முடிவுக்கு பிந்தைய செய்தியாளர்களினுடைய சந்திப்பில் சுந்தர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. முதல் டெஸ்டினுடைய சுழற்பந்து வீச்சை சிறப்பாக எதிர்கொண்ட இஸ்ரேல் ஹவுகாதியில் பார்த்தீங்கன்னா மார்கோ ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஷாட் மூலம் எதிர்கொள்ள முயன்றார். ஆனால் அவர் தவறான லைனை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தார். பீச்சுக்கு வெளியே சென்ற பந்தை இழுத்து அடிக்க முற்பட்ட அவர் அதை மிட் ஆன் திசையில் பார்த்தீங்கன்னா நின்றிருந்த வீரரிடம் நேராக கேட்ச் கொடுத்தார். தென்னாப்பிரிக்கா எதிர்பார்த்து காத்திருந்த திருப்பு முனைக்காக பார்த்தீங்கன்னா இது அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆட்டம் இழப்பு இந்திய அணியினுடைய உடனடி சரிவுக்கு வித்துவிட்டது. கேப்டன் பண்டிட் வெளியேற்றமும் அதே போல ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் அமைந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். பிறகு இந்திய அணியால் மீண்டும் வர முடியவில்லை. மதிய உணவு இடைவெளியின் போது 177 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்த இந்தியா இறுதியில் பார்த்தீங்கன்னா 83.5 ஓவர்களில் 201 ரன்களுக்கு விக்கெட்டுகளையும் பார்த்தீங்கன்னா இழந்துருச்சு. மார்கோ ஜான்சன் பார்த்தீங்கன்னா முக்கியமான தருணங்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சைமனும் பார்த்தீங்கன்னா மற்றொரு முனையில் கட்டுப்பாட்டுடன் பந்தை வீசினார். இந்த சரிவுக்கு மத்தியில் உண்மையான எதிர்ப்பை காட்டியவர்கள் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவ் மட்டுமே. அவர்கள் அதிரடியை தவிர்த்து நிதானத்தை கடைபிடித்தனர். அவர்களினுடைய 72வது ரன் பார்ட்னர்ஷிப் 200 பந்துகளுக்கு மேல் நீடித்தது. இது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்திய பதிவு செய்த மிக நீண்ட 8வது விக்கெட் கூட்டணி ஆகும். சிறிது நேரத்திற்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவினுடைய விக்கெட் வேட்டையை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இரண்டாவது புதிய பந்து எடுக்கப்பட்டவுடன் இந்தியாவினுடைய இன்னிங்ஸ் விரைவாக முடிவுக்கு வந்தது. ஹார்மர் சுந்தரின் விக்கெட்டை வீழ்த்தினார். ஜான்சன் குல்தீப்பினுடைய தடுப்பாட்டத்தை உடைத்து ஆட்டமிழக்க செய்தார்கள். பின்னர் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவினுடைய விக்கெட்டுகளையும் எடுத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். 288 ரன்கள் முன்னிலையில் பெற்றால் போதும் ஃபாலோ ஆன் கொடுக்காமல் தென்னாப்பிரிக்கா மீண்டும் பேட்டிங் செய்து வந்தது. 3ஆம் நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா விக்கெட் இழப்பின்றி 26 ரன்கள் எடுத்தது. அவர்களினுடைய ஒட்டுமொத்த முன்னிலை பார்த்தீங்கன்னா 314 ரன்களாக உள்ளது. இந்த 2 முழு நாட்களுமே பார்த்தீங்கன்னா எஞ்சிருந்தாலும் இந்தியாவினுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.